அண்மை செய்தி. கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு வாரிய வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான கூட்டுக்குழு வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. வரைவு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து பரிந்துரைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு வாரிய வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? அதாவது எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி தற்போது வகுப் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது சரியான முறையில் எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை புறக்கணித்து வந்தார்கள். உரிய அவகாசம் வழங்கப்படாமல் கூட்டங்கள் நடத்தப்பட்டதான புகார்கள் எழுந்தது. இன்றைய கூட்டத்தையும் மற்றொரு நாளைக்கு ஒத்தி வைக்க வேண்டும், ஏனென்றால் பல்வேறு முக்கிய கருத்துக்கள் முன்வைக்க வேண்டியிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கூறினார்கள். ஆனால் அதனை எதையும் கேட்காமல் இன்று வரைவு அறிக்கைக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி செய்யப்பட்டு வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் ஆளும் கட்சி சார்பாக பாஜகவும் பாஜக கூட்டணி கட்சிகளுமே அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளனர். அந்த அடிப்படையில் இந்த வரைவு மசோதாவுக்கு தற்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மசோதாவுக்கு ஆதரவாக 16 உறுப்பினர்களும், எதிர்ப்பு தெரிவித்து 11 உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வகுப் மசோதாவுக்கு இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய திருத்தங்களுடன் இந்த மசோதாவுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி அறிக்கை நாளை மறுநாள் சபாநாயகரிடம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே இந்த குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருந்தார். அதன்படியில் சபாநாயகரிடம் அறிக்கை வழங்கப்பட்ட பிறகு உடனடியாகவே பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த திருத்திய மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றுவதற்காக தற்போது அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த அவசர கதியில் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரைவு அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையை மீறி நாடாளுமன்றத்திலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கும் தற்போது எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. சாந்தா, கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃபு வரைவு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.